சரி, உடல் வலிமை இல்லை. உடல் வலிமையில் அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? அந்த ஆது சமூகத்தார், சமூது சமூகத்தார்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, இந்த குழந்தைகளை நம்ம பார்க்கலாம். நம்ம குழந்தைகளை இந்த ஆத்தங்கரைக்கு, கடற்கரைக்கெல்லாம் அழைச்சிட்டு போனால் அவங்க என்ன செய்வாங்க? அந்த மணலை தோண்டி விளையாடுவாங்க. வீடு கட்டி அதெல்லாம் கட்டி இந்த குழி தோண்டி குழந்தைகளுக்கு மணலை கையால் தோண்டுவாங்க. அது முடியும். ஆனால் இவர்கள் என்ன தெரியுமா? மலைகளை கையால் தோண்டுவார்கள். எவ்வளவு பெரிய ஆற்றல்! உடல் ஆற்றலாலும் பலகீனம் இந்த சமூகம், வயதாலும் பலகீனம். செல்வம், கோடீஸ்வரங்க இருக்கிறாங்க, மல்டி மில்லியன்ஸ் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு ஈடாக, செல்வத்திற்கு ஈடாக இல்லை. பெரிய வரலாறு இருக்கிறது. ரொம்ப பெரிய செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்கள். காரூன் ஒண்ணுமே போதும். காரூன் அழிக்கப்பட்டான். அன்னைக்கும் பூமிக்குள்ள போய்கிட்டே இருக்கிறான். பூமிக்குள்ள அவன் சொறி வாங்கப்பட்டான். அவனும் அவனுடைய செல்வம். அவனுடைய செல்வத்தை பத்தி என்ன சொல்றாங்க தெரியுமா? எவ்வளவு பெரிய செல்வந்தனாக அவன் இருந்தான் என்றால், அவனுடைய இந்த சாவி இருக்கு பாருங்க, கஜானாக்களினுடைய சாவிகள், இந்த சாவிகளை ஒட்டகங்கள் சுமக்க முடியல, ரொம்ப கனமா இருக்குது, சாவி இரும்பல தானே இருக்குது, அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவன் மரக்கட்டையிலே செஞ்சான். கொஞ்சம் லேசா இருக்கட்டுமே அப்படின்ட்டு. அதுவும் கடுமையாக இருக்கிறது என்பதற்காக அவன் தோளிலே செய்திருக்கிறான். தோல்ல கூட சாவி செய்ய முடியுது. அந்த காலத்துல அவ்வளவு பெரிய டெக்னிக்கல்லாம் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு வேற ஒண்ணும் இல்லை. இந்த பிரமிட்ஸ் நம்ம இப்ப பார்க்கிறோமா இல்ல, எகிப்துல எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! ஆயிரக்கணக்கான டன் கொண்ட கற்களை எப்படி மேலே கொண்டு போனார்கள். கிரைன் இருந்தது அந்த காலத்துல, எப்படி சாத்தியமாயிற்று? இன்னைக்கும் யோசிக்கிறான். ஆக இன்றைய காலம் தான் டெக்னிக்கல் உள்ள காலம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அவ்வளவு பெரிய காலங்கள் இருந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த வைத்தியர்கள் எப்படிப்பட்ட வைத்தியர்கள் தெரியுமா? ரொம்ப பெரிய மருத்துவத்தில் ரொம்ப உச்சகட்டம். அதனால தான் ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்தவாறு நபிமார்களை அனுப்பினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஒரு மருத்துவர். அவங்க கண் தெரியாதவர்களை தடவுனா கண் தெரிஞ்சிடும் இல்லையா? அது மருத்துவம் தானே. குஷ்டரோகிகளை தடவுனா சுகமாயிடும். இதெல்லாம் பரவாயில்லை. மூத்தா போனவர்களை கும்பி இதெல்லாம் தடவுனா எழுந்துடுவானா இல்லையா? மூத்தா போனவனே ஹயாத்தாக்கக்கூடியது இன்னைக்கு முடியுமா? சயின்ஸ் வளர்ந்து விட்ட காலம், அணுயுகம் என்று பேசப்படக்கூடிய இந்த காலகட்டத்திலும் கூட மரணித்தவனை மூச்சு விட வைக்க முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இது நடந்தது. அப்படிப்பட்ட ஆற்றல்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. நம்மை விட அறிவிலும், ஆற்றலிலும், செல்வத்திலும், வயதிலும், உடல் வலிமையிலும் கூடுதலாக உள்ளவங்க தான் அவங்கெல்லாம். அப்ப நம்ம எல்லாத்திலையும் பலகீனமா தான் இருக்கோம். இப்ப என்ன, அப்ப எப்படி நாம இந்த குந்தும் ஹைர உம்மத்தி, நீங்கள் சிறந்த உம்மத்தி என்று அல்லாஹ்வால் நாம் அறிமுகப்படுத்தப்பட்டோம்.